நம்ம ரைடோட டே 2 தாங்க. நம்மள அடிச்சுக்கங்க யாருமே இல்லை தம்பி. வாடா தம்பி, பைக்குனா நீ தான், டிராவலர்னா நான் தான்டா. வாடா டே, யார வேணா கூட்டு வர சொல்கிறேன். ஆஃப் ரோடு உள்ள ஒரு பைக் ரைடு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் பைக் ரைடு பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ஆஃப் ரோடு பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். விடிஞ்சிருச்சு. இது நம்ம ரைடோட டே 2 தாங்க. நம்ம ரைடில் எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, போன விளாக் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் எங்கே தங்கணுன்னு. நம்ம தருமபுரியில் ஒரு பாரத் பெட்ரோல் பங்கில் தாங்க தங்கணும். இது ஊர் பேர் கூட சரியாக நான் மறந்துட்டேன். போன விளாக் போய் பாருங்கள், கரெக்டாக சொல்லியிருப்பேன். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி தாங்க போகிறோமே. கிருஷ்ணகிரியில் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். போய்ட்டு வரண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நானும் விடியுன்னு எதிர்பார்த்தேன், விடியவே இல்லைங்க. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. நான் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். சரி 1 ஹவர் உட்காந்து சார்ஜ் போட்டேன் ஃபோனுக்கு. பவர் பேங்க் நேற்று நைட்டே போட்டிருக்கணும். கேமராவுக்கு சார்ஜ் ஏற்றினு நல்லா அப்படியே போட முடியலங்க பவர் பேங்கில். இப்போ ஃபோனு ஃபுல்லாகிடுச்சு. கேமரா 2 பேட்டரி ஃபுல் பண்ணிட்டேன், ஆனால் பவர் பேங்கில் மட்டும் சார்ஜ் இல்லைங்க. இது குளிர்காலமா, அதனால் 7 மணிக்கு தான் விடியும் பொழுதுங்க. இப்போ தான் லைட்டாக அந்த சைட்லாம் விடிகிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி தாங்க போகிறோமே. அதாவது தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறோம். கிருஷ்ணகிரியில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராயக்கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தான். அந்த ஊரில் ஒரு ராயக்கோட்டை இருக்குது, அதனால தான் அந்த ஊருக்கு பேர் ராயக்கோட்டைன்னு சொல்லிட்டு வந்தது. அந்த ராயக்கோட்டை டாப் ஹில் ஸ்டேஷன் தாங்க போகிறோமே. இங்கேருந்து அது ஒரு 18 கிலோமீட்டர் தாங்க. இதுக்கப்புறம் நான் விடிஞ்சதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேன். எனக்கு விடிஞ்சிருச்சு, உங்கள் கேமராவில் எப்படி விடிஞ்சிருக்குன்னு தெரியல. எனக்கு நல்லா பொழிச்சுன்னு தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. ராயக்கோட்டைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராயக்கோட்டை டவுன்னு சிட்டின்னு கூட சொல்லலாம். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, அதுதான் ராயக்கோட்டை மலைன்னு நினைக்கிறேன். வாங்க போ. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க. பாதி வரைக்கும்னு வச்சுக்க பைக்கு போகுமா இல்லை ஃபுல்லாகவே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ராயக்கோட்டை மலை மேலே போகிறதுக்கு எது வழி? அப்படி உள்ளே போகணுமா? வழிபாதை இருக்குமா நடந்து போகிறதுக்கு? வழிபாதை தெரியுமா? பைக் போகுமா? வழி போதுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்படி எங்கேயோ வழி போதாமே. ஓ, சின்ன பாதை மாரி ஒன்று போதுங்க. பைக்கு போவோம். பைக் எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் பைக் கொண்டு போயிட்டு மேலே ஏறி போயிட்டு வருவோங்க. என்னடா அங்கே பைக் போகாத அளவுக்கு கொட்டி வச்சுருக்காங்கடா மண்ணு. இதே சைடில் நம்ம ஆளுங்க போட்டு வச்சுருக்காங்க பாதை. நம்ம ஏன் கவலை பண்ணோம்? மலை வரைக்கும் இப்படியே போனால் இப்படி இருக்கும். போடு. என்னடா டே, பைக்கு போகக்கூடாதுக்கோசரம் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை எங்கன்னா பள்ளத்துன்னு வண்டி இங்கே போட்டு விட்டாங்களா? காலங்காட்டி இப்படி சாவடிக்கிறியாடா அப்படின்னு கேட்குதுங்க என் பைக் என்கிட்ட. எவ்வளோ தூரம் தான் பைக் ஏறுதோ ஏறிட்டாங்க. ஆனால் அதுக்கு நடப்பாதையை மறந்து போயிடக்கூடாது, அது மட்டும் பாதை போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இது மலைக்கு போகிற பாதை தானா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். யாருமே இருக்க மாட்டாங்களே கேட்கறது கூட. நல்லா வளைஞ்சு தான் ஏறுது. ஆனால் பிற்காலத்தில் இதெல்லாம் ரோடை போட்டுருவாங்கங்க, தார் ரோடு போட்டுருவாங்க பாருங்க. ஸ்பீட் பிரேக்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓடு, ஏறு 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 ஏறு. ஆஃப் ரோடு தான் உனக்கு இன்னைக்கு. காலைங்காட்டே வா, நல்லா திருக்குன்னு திருக்கிட்டே அப்புறம் எங்கன்னா இந்தியன் ஆயிலில் போய்ட்டு உனக்கு சாப்பாடு போடுறேன்னா ஏறிடு. அவ்வளோதான்டா தம்பி. நம்மள அடிச்சுக்கங்க யாருமே இல்லை தம்பி. வாடா தம்பி, பைக்குனா நீ தான், டிராவலர்னா நான் தான்டா. வாடா டே, வாடா. யார வேணா கூட்டு வர சொல்கிறா. ஓவரா பேசாத. போன விழாக்களே பார்த்துருப்பேன், வாரி விட்டுருப்பேன். திமுரு பிடிச்சி போய் ஆங்காரம் பிடிச்சி போய் பேசாத. வாய்க்கு வந்ததெல்லாம் கிட்டத்தட்ட பாதி மலை ஏற்றாங்க. இன்னும் ஏறினே தாங்க இருக்கிறோம். எவ்வளோ தூரம் தான் ஏறுதுன்னு பார்ப்போமே. அடேப்பா, நான் கூட ட்ரெக்கிங்கான மலைன்னு நினச்சேங்க. இது பாதி மலை பைக் ரைடு, பாதி மலை ட்ரெக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது கூட இன்னும் முழுசாக ஏறி முடிச்சா தான் தெரியும் ட்ரெக்கிங் இருக்குதா இல்லையான்னு. போடு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பைக்கே வராதோ, எல்லாம் பாதையாக போட்டு வச்சுருக்காங்க. இல்லை பைக் வரும் 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 வரத்துக்கு தான் இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே இருந்து 2 பெரிய பாறை பார்த்தல, அந்த பாறை தாங்க இந்த பாறை. பெரிய பாறை இல்லை, மலை. இது மேலேயும் பைக்கு போகும் தான் நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ தூரம் போதோ போட்டோம். ஓ, சரியான குகையாக இருக்குதுங்க, பெரிய குகை. பைக் ஏறத்துக்குன்னே இது கல் போட்டு வச்சுருக்கானுங்க. வண்டி முக்குதுங்க, முக்குது. அது ரொம்ப ஏத்தமாக இருக்குது.
கொஞ்சம் கேப் விட்டு ஏறுவோம். ஏன்னா ஒரு ஸ்பீடில் ஏறினா ஏறிடலாம், அங்கே போய் நிப்பாட்டி ஏறினோடனே ஏற முடியலங்க, வண்டி முக்குது அப்படியே. பின்னாடி இருந்து தள்ளுறதுக்கு யாருனா இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறடா, ரிஸ்க் எடுக்கிறன மட்டும் தெரியுது. இது நேரத்துக்கு மண்ணா இருந்துன்னா வச்சுக்க வண்டி கீழே ஈத்துன்னு போய் ஊந்துட்டு இருப்பானாங்க நான். இது எதே கல் பாறையாக இருக்கிறதுனால பாருங்க, அப்போ கூட கல்லில் நிற்க மாட்டேங்குது வண்டி. என்ன பண்ணலாம், ஆனால் வேறு வண்டியாக இருந்தால் ஏறிடலாம், இந்த வண்டியிலே ஏறலாம். கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வண்டி ஓவராக கதறிச்சு. அது மேலே சுத்தமாக பிக்கப் இல்லை, வண்டி பிக்கப் இருந்தால் ஏறிட்டுருக்கோம். ஏறிட்டோம்ல, கேப் விட்டு ஏறிட்டோம்ல, இதுக்கப்புறம் எங்கே போகுது? இதுக்கப்புறம் படிக்கட்டு தாங்க இருக்குது, அதில் ஏற்றுறது ரொம்ப கஷ்டங்க இந்த வண்டியை. இவ்வளோ தூரம் ஏறி வந்தது என்ன பெரிய விஷயம். நம்ம போய்ட்டு அந்த பாறைக்கிட்ட அந்த இடத்துல பைக் விட்டுருவோம். இதுதாங்க நம்ம ஏறி வந்த பாதை, தெரியுதா? இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டாங்க. இந்த கொஞ்சம் தூரம் தான். இது இதோ இங்கேயே எனக்கு கோட்டை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இது இங்கிருந்து பார்க்குறப்ப அந்த கோட்டை கண்ணுக்கு தெரியுது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சன்ரைஸ் பார்ப்போமா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள் சன்ரைஸ், சரியான வியூ பாயிண்ட், நறுக்குன்னு இருக்குது. அப்படியே நம்ம கீழே இருக்கிற எல்லா மலையும் சின்ன சின்ன மலை, ஆனால் மலை எல்லாம் தெரியுது, சின்ன சின்னதாக தெரியுது. இதோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கு, சே அதை எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி வியூவில் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பைக் ரைடு வரணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஆஃப் ரோடு உள்ள ஒரு பைக் ரைடு வரணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த ராயக்கோட்டை போட்டு வந்து பாருங்கள். சரியான ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் பைக் ரைடு பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ஆஃப் ரோடு பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். மேலே போயிட்டு ராயக்கோட்டை போட்டு பார்த்துட்டு வரலாம். அப்படியே இந்த மாதிரி ஒரு அழகான சீனரிலாம் பார்க்கலாம். அந்த பாருங்க சன்ரைஸ், இப்போ தாங்க சன்ரைஸ் ஆகுது. காசி மேலே எலும்பிடுச்சு, எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ அங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வியூவும் அந்த போல் இருக்குதுங்க. சின்ன சின்ன மலைங்களாக தாங்க இருக்குது கீழே இருக்குது எல்லாமே. நம்ம கீழே இருக்குதெல்லாம் அப்படியே 1 2 3 எல்லாம். சப்போஸ் நீங்கள் ரைடு வர மாதிரி இருந்தால் ஒன்று மார்னிங்கில் வாங்க, இல்லை ஈவினிங்கில் வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தரமான வைப் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டு மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு கீழே விட்டு இப்போ மேலே தாங்க ஏறின்னு இருக்கிறோமே. இதோ பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டாங்க. மதில் சேர் உள்ளே தெரியுதா? இருங்க, பக்கத்தில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பேருக்கு பாறை, 2 பாறை நிற்குதா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஆட்சி மாதிரி ஒன்று வருதுங்க. இதை தாண்டி போனால் அப்படியே பாறைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது. இப்படி தாங்க போகுது. இதோ இந்த சைடில் இது ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே ஒன்றும் கிடையாது, ஓப்பனாக காலியாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே ஏற முடியுமா இல்லையோ அவ்வளோதானான்னு தெரில. இந்த பாறை மேலாம் ஏற முடியுமான்னு தெரில. வழி போகிற போக்கில் போயின்னு இருக்கேன், பார்ப்போம் ஏற முடியுதா இல்லையான்னு. இங்கே பார்த்தீங்களா புழுக்க, இது வந்து முயல் புழுக்குங்க. காலையில் தான் போட்டுக்குது, எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இது பார்த்தாலே தெரியும். இது வந்து பனியரத்துலலாம் நனையில, பனியரத்தில் நனையிற மாதிரி இருந்துன்னா உள்ளே பச்சையாக இருக்காதுங்க. இந்த பாருங்கள், உள்ளே எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கிறப்ப பிசு பிசுன்னு ஒட்டுது. இதோ இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு முயல் காலையும் காட்டி வந்து இப்போ தான் தின்ட்டு போயிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் அந்த முயலை பார்த்துருக்கலாம், முயலை பிடிச்சி சுட்டு சாப்பிட்ருக்கலாம். இந்த படிக்கட்டை பார்த்த மேலே ஏறினீங்கன்னா அந்த டாப்புக்கு போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ராயக்கோட்டை போர்ட்டோட டாப் வியூ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாப் வியூ. அப்படின்னு சைடில் பாருங்களா, சன்ரைஸ் ஆச்சு, அதனால என் கொஞ்சம் உங்களுக்கு பேக்காக தெரியும். இது கீழே தான் நம்ம பைக் இருக்குது. நம்ம இந்த பக்கமாக தாங்க சுற்றி ஏறின்னு வந்தோமே, சுற்றி ஏறி வந்தாங்க. அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டையோட சிட்டி வியூ தெரியுங்க. இந்த பாருங்க, தெரியுதா கீழே? இதாங்க ராயக்கோட்டை சிட்டி. பாருங்களா, அந்த சைடில் பாருங்களா, க்ளவுடு ஏதோ ஒரு மாதிரி பிளாக்காக ஒரு கோடு தெரியுதா, அது வந்து மலைங்க. அது கீழே இருக்கிறதெல்லாம் க்ளவுடு மலைக்கு கீழே தான் இருக்குது. மேலே மலை இருக்குதா, அப்படியே மலை தெளிவாக தெரியுதுங்க. கீழே இருக்கிற க்ளவுடு அப்படியே ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது. ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஒயிட் லைன் போட்ட மாதிரி இருக்குதுங்க. அங்கே பாருங்களா, இந்த சைடில் ஃபுல்லாக ஒயிட் லைன் போட்ட மாதிரி இருக்குது. இந்த ஒயிட் லைனுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்குது. மலைக்கு கீழே தான் வந்து க்ளவுடு இருக்குது. தரமான வியூவாக இருக்குதுங்க. காலைங்கட்டி வந்து பார்க்குறேன்னா அதான் வேற மாதிரி பொறுங்க தான் வரணும்.
தடன்னு அடிச்சு ஓடனீங்கன்னா தடன்னு அடிச்சுன்னு ஓட்டுருவீங்க. அங்கே போய் நிற்காது வண்டி, அப்படியே ஏற்றி இறக்கிடுங்க. அங்கே கீழே ஒரே டவுனுக்கு போயிடுவீங்க. வண்டி கண்டமாயிடும், வண்டியை வேணால் குத்திக்கும், நீ கண்டமாயிடுவேன். இதுக்கப்புறம் அப்படியே போயிடலாண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு கேர்லெஸ்ஸாக போகாத. ஒரு கல்லுலாம் எப்படி இருக்குது போயிடும், அது இன்னும் நெருங்கி போயிடும். அதுக்கு அதனால ஏற்றினேன் அப்படியே தட்டிவிடும். அதுக்காக வேகமாகவும் போகக்கூடாது. வண்டி வலிச்சுக்குன்னு தான் போகும். அதுக்குன்னு அது போகிற போக்குலேயே போகக்கூடாது. அப்பப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரணும். புரியுதா? தூக்கி போடு. கண்ட்ரு சிவா 235 வராரு. இங்கே என்னென்னா மணலாக இல்லைங்க, அவ்வளோதாங்க ஒரு நல்ல விஷயம். அதான் ஒரு நல்ல விஷயம். இந்த மணலாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே மண் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி என்ன எடுத்துக்காங்கன்னா ஊற்றிருக்கேன். இது வந்து எப்படின்னா கல்லாக இருந்தாலும் கொஞ்சம் மண் வந்து க்ரிப்பாக இருக்குங்க இந்த மண். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை தம்பி மெயின் ரோடுக்கே கூட்டின்னு வந்துட்டான். இங்கே பாருங்கள், தார் ரோடு பதவி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வேன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக போகிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.